சார் என்னாச்சு சொல்லுங்க, ஏன் வெளியே வந்தீங்க? என்ன சார் ஆச்சு சொல்லுங்க. எங்க அப்படிலாம் போகக்கூடாது சார். சரி நீங்க படுத்து தூங்க, ரெஸ்ட் எடுங்க சார். நீங்க ரெஸ்ட் எடுத்தீங்கனாலே சரி சார். காலையில் டாக்டர் வந்துருவாங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். அப்படிலாம் போகக்கூடாது சார். என்ன சார் என்ன பார்த்தா லுக்குமா இருக்கா? என்ன உங்க வீட்டு வேலைக்காரன் வச்சுங்களா? நீங்க வானா வரதுக்கும் போனா போறதுக்கும் நீங்க வச்சாதான் நானு உங்களை என் வண்டியில ஏத்துறது தப்பா சார்? பெரிய மனுஷன் போனா போதுன்னு பார்த்தா ஒரே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க. நானும் பாக்குறேன் காலையில இருந்து யாரும் வரலையே. சைக்கோலாம் பார்க்க எவனும் வரமாட்டான் சார். உடனே உங்க பையன் இப்ப போன போறீங்க வர சொல்லுங்க சார். இப்ப உங்க பையன் வந்தாலும் சார் வாய திறந்தா பொய் சார். பையன் இருக்கானால அதுவும் பொய்யா சார்? எனக்கு உங்களுக்கு என்ன சார் சம்பந்தம் சார்? உங்க பையனுக்கு இப்ப போன போட்டீங்க வர சொல்லுங்க சார். இப்ப உங்க பையன் வரணும் சார். சார் உங்க பையன் வந்தா என்ன வரனா எனக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே கிடையாது. நான் போறேன் சார். நீங்க என்னமா பண்ணுங்க, எங்கேயா போங்க, நாசமா போங்க சார். சார் என்னதான் சார் உங்க பிரச்சனை? உங்க உடம்பு என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நாலு வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். 6 மாதம் உயிர் எடுக்கிறது கஷ்டம்னு சொன்னாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். சாவூர் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் வச்சு காப்பாற்றுவாங்களாம். அது எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு? சாவூர் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் வச்சு காப்பாற்றுறது. அதான் சாவறதுன்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றது முடிவு பண்ணிட்டேன். போலாமா? ஆமாம் சத்யா, நம்ம எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தோம்? சார் விளையாடாதீங்க சார். நான் வேணாம் சொல்ல நீங்கள் தான் சார் கூட்டிகிட்டு வந்தீங்க. இப்போ என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? சரி அதை விடு. அப்புறம் சத்யா, நம்ம அடுத்து எங்கே போகிறோம்? சார் உங்கள் பையனுக்கு ஃபோனை போடுங்க சார். உங்கள் பணத்தை வேற காணும். நீங்கள் செத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறமேட்டு எல்லாமே ஏன் தலைமையில் தான் சார் வந்து விடும். சார் சாரி சார், இதை தெரியாமல் சொல்லிட்டேன் சார். பையனுக்கு மட்டும் ஃபோனை போடுங்க சார் ப்ளீஸ்.
சார் சார் என்ன சார் ஆச்சு? இதுக்கு தான் சார் ஹாஸ்பிட்டலே இருக்கான்னு சொன்னேன். வாங்க சார், திரும்ப ஹாஸ்பிட்டலே போயிடலாம் சார். சார் வாங்க சார், சார் சொல்கிறத கேளுங்க சார். வாங்க சார் போயிடலாம் சார். சார் ப்ளீஸ் சார் வாங்க சார் போயிடலாம் சார். கேளுங்க சார். ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ பயம் இருக்குல்ல, அப்படியே சும்மா சும்மா கால் பண்ணுறீங்க? ஆ நான் சொல்லுவேன், ஆனால் நீ திட்டுவியே. சார் நடிக்காதீங்க சார். எங்கள் ஊரில் தனியாக இருப்பேனா, போர் அடிக்கும். அப்போலாம் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வருவேன், அவ்வளோதான். சார் நில்லுங்க சார். போர் அடிக்குதுன்னு ஆம்புலன்ஸை சுற்றுவீங்களா? எங்களை பார்த்தா டிராவல்ஸ் நடத்துகிற மாதிரியா இருக்கு? சார் நில்லுங்க சார். உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? சத்யா, வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அம்மா மட்டும்தான். எங்கள் அப்பா இறந்து நேற்றோட 1 வருஷம் ஆச்சு. எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கள் பாட்டியோட போய் செட்டில் ஆகிட்டாங்க. அவ்வளோதான். அப்புறம்ண்ணா அவ்வளோதான். காவியை பற்றி சொல்லவே இல்லையே. உங்ககிட்ட யார் சொன்னா? ஆர்மோ சும்மா சொல்ல, லவ் ஸ்டோரி சொல்ல கேட்டுப்போ. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். வயசில் பிறகு கேட்குறாருல, சொல்லலாம்ல. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு வண்டியை மட்டும் ஓட்டுங்க. ரேடியோவில் ஏதாவது பாட்டு போடுங்க, கேட்போம். உங்க உடம்பு இருக்க நிலைமைக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா ஏதாவது கேட்குறீங்களா சார்? கைலாசம் சார், உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? ஹாஸ்பிட்டல் போயிடலாம், வந்துருங்களேன் ப்ளீஸ் சார். வாங்க சார் போயிடலாம். சொல்றதை கேளுங்க, வாங்க போலாம். சொல்றல கேளுங்க சார். வாங்க வண்டிக்கிட்ட. சார் உங்கள் பையன் வீடு வந்துருச்சு, வாங்க சார். சார் 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 ஏன் சார் இப்படி? வாங்க. நீ போய் சொல்ல அவன்கிட்ட, அவங்க அப்பா வந்திருக்கான்னு. அவனே வந்து கூப்பிட்டு போவோம். மொதல் மாடி கதிரேசன் போட்டிருக்கோம், போ. நீங்கள் சசிகுமார் பேசுவீங்களா? போங்க சார். இல்லை, எனக்கு ஒரு நடிகர் ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு டைலாக் பேசுங்களேன். நானே ஊரில் சேட்டையெல்லாம் ஓரம் கட்டி வச்சு இங்கே வந்து அமைதியாக ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன். தேவையில்லாமல் என்னை நோட்டாதீங்க, போங்க. ஒன்றே ஒன்று பேசுங்க சார்.